students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th standard scienceல இருக்க workbook answer lesson 3 work and energy. So இந்த lesson உடைய workbook answers தான் பார்க்க போறோம். Look at the picture and tick if work is done and cross if work is not done. So கொடுத்திருக்க பிக்சர்ல work வந்து நடந்திருக்கு, ஒரு செயல் நடந்திருக்கு அப்படினா அது வந்து டிக் பண்ணனும். So இதுமே நடக்கல அப்படினும்போது அது வந்து cross பண்ணிரணும் சொல்றாங்க. So first பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங்ல அவங்க வந்து தள்ளுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அது நடக்குது. அப்போ ஒர்க் டன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாய் வந்து இழுக்கிறான், அதனால அந்த பெட்டி வந்து முன்னாடி வருது. ஸோ அப்போ ஒர்க் டன். ஸோ இவன் வந்து தூங்கிட்டு இருக்கான், இங்கே எந்த ஒர்க்குமே நடக்கல, அப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இவர் பாருங்கள், அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, செடியெல்லாம் ஆட்டி பூவை கீழே விழ வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒர்க் டன். ஸோ நெக்ஸ்ட்டு தண்ணி வாளி வந்து அந்த கிணத்து மேலே தான் இருக்குது, யாரும் அது வந்து யூஸ் பண்ணல. அப்போ அது என்னது, ஒர்க் இஸ் நாட் டன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாய் வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் இழுத்துட்டு போகிறோம். ஸோ அப்போ ஒர்க் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார்ஸ்லாம் அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ அப்போ நாட் ஒர்க் டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாய் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அவன் பண்ணுற ஒர்க்கால் தான் அந்த பில்ட் ஆகிட்டு இருக்கு, அது அப்படியே நிற்குது இல்லையா. ஸோ அதனால் ஒர்க் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேன் வந்து ஓடலை, சும்மா தான் நிற்குது, அப்போ எந்த ஒர்க்கும் நடக்கலை. ஸோ ராங் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணுது, ஒர்க்கிங் ஆகுது, மூவ் ஆகுது, அப்போ ஒர்க் டன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அப்போ ஒர்க் டன். ஸோ இந்த ஊஞ்சல் வந்து யாருமே ஆட்டி விடாமல், யாருமே ஒர்க் கொடுக்காமல் அப்படியே நிற்குது. ஸோ அப்போ ஒர்க் இஸ் நாட் டன். ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் த ஆப்ஜெக்ட் விச் த எனர்ஜி தே ரெக்வயர் டு ஃபங்க்ஷன். ஸோ எந்தெந்த எனர்ஜி எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஃபேன் ஓடுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவை. ஸோ இப்போ அதுதான் 1. ஸோ நெக்ஸ்ட்டு விண்டு மில்லுக்கு என்ன தேவை, விண்ட் எனர்ஜி. ஸோ நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரிக்கு என்ன தேவை, கெமிக்கல் எனர்ஜி. ஸோ 3. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு என்ன தேவை, சோலார் எனர்ஜி 4. நெக்ஸ்ட்டு இந்த அயன் பாக்ஸுக்கு என்ன தேவை, ஹீட் எனர்ஜி. ஸோ 5. ஸோ 5, 1, 4, 2, 3 தான் இதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் த கிவன் பேராகிராஃப் அண்ட் ரைட் த ரினியூவபிள்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ இந்த பேராகிராஃபை நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃபில் என்னென்ன ரிசோர்ஸ் வந்து ரினியூவபிள், மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ ரினியூவபிள் எது கொடுத்துருக்காங்க, சன்லைட் கொடுத்துருக்காங்க, ரெயின் கொடுத்துருக்காங்க, ப்ரீஸ்னால் ஏர்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ரினியூவபிள் லைக் டீசல், கோல், சன்லைட் அண்ட் குக்கிங் கேஸ். ஸோ மேலே இருக்க பேராகிராஃப் படித்து பாருங்கள், இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலர் க்ரீன் ஃபார் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் ரெட் ஃபார் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ க்ரீன் கலரில் எதெல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கெலாம் க்ரீன் கலர் அடிங்க. எதெல்லாம் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு நான் ரினியூவபிள் திங்ஸோ அதெல்லாம் வந்து ரெட் கலரில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ விண்டமில் வந்து ரினியூவபிள், சன்லைட்டும் ரினியூவபிள், வாட்டரும் ரினியூவபிள். ஸோ இப்போ எது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, நேச்சுரல் கேஸ், பெட்ரோல், கோல். ஸோ இதெல்லாம் ரெட் கலரில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் த சிம்பிள் மிஷின் and the object which they are used. ஸோ சிம்பிள் மிஷின் எந்தெந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் அண்ட் ஆக்ஸ் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைக்கிளில். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஸோ இந்த ஹேமரோட மேட்ச் பண்ணணும். ஸோ 1, 2. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்த ஸ்லைடு. ஸோ இது வந்து 3. ஸோ அகெயின் இந்த ஸ்க்ரூ 4. நெக்ஸ்ட் திஸ் புலே 5. ஸோ ஆன்சர் இஸ் 2, 1, 4, 5, 3. ஸோ இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க அக்கார்டிங் டு தி நம்பர். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த சிம்பிள் மிஷின் யூஸ்ட் இன் த பிக்சர். ஸோ பிக்சரில் யூஸ் பண்ணியிருக்க சிம்பிள் மிஷின் நேம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் மிஷின் நேம் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவர், ஸ்க்ரூ, வெட்ஜ், வீல் அண்ட் எக்ஸ், பில்லர்ஸ், நட் கட்டர்ஸ். ஸோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிவர் ஒரு விஷயத்து தூக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரூ. ஸோ அவர் வந்து ஸ்க்ரூவை வச்சு பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து வெட்டுறதுக்கு வெட்ஜ். நெக்ஸ்ட் இவர் வந்து வீல் அண்ட் ஆக்ஸ், வீல் இருக்கா, வீலும் இருக்குது, அதில் ஆக்ஸும் இருக்குது, வீல் அண்ட் ஆக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம், கட் பண்ணுறதுக்கு பில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நட் கட்டர். ஸோ வந்து எழுதிக்கோங்க. மார்க் த லோட், எஃபர்ட் அண்ட் fulcrum of the lever in the following picture. ஸோ அந்த பிக்சரில் எது fulcrum, எது லோடு, எது எஃபர்ட்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு லோடுனா, ஸோ இந்த இடம், ஸோ நம்ம எங்கே பொருளை வைக்கிறோமோ அதுதான் லோடு, அப்போ இங்கே வந்து லோடு.
ஸோ எது வந்து எஃபோர்ட், நாம் எங்கே பிடிச்சி நம்ம அழுத்துவோம் அப்படின்னும் போது அதுதான் வந்து எஃபோர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து எஃபோர்ட். ஸோ எங்கே வந்து ரொட்டேட் ஆகுது, எங்கே அந்த ஆக்ஷன் நடக்குதோ அதுதான் வந்து ஃபுல்க்ரம். ஸோ அப்போ இது ஃபுல்க்ரம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்க்ரம், லோட், எஃபெக்ட். ஸோ இது என்ன கிளாஸு? செகண்ட் கிளாஸ் லிவர். ஸோ லோடு வந்து ஃபுல்க்ரம்க்கும் எஃபெக்ட்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? செகண்ட் கிளாஸ் லிவர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த வந்து பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி? லோடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம லோடு கொடுக்குற பொருளை. ஸோ இதோடைய ஃப்ரிக்ரம் வந்து நடுவில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஆக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம எஃபோர்ட் எங்கே கொடுக்குறோம்? இங்கே பின்னாடி கொடுக்குறோம். ஸோ அப்போ லோடுக்கும் எஃபோர்ட்டுக்கும் நடுவில் ஃப்ரிக்ரம் வந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாங்ஸ் எப்படி? லோடு எங்கே கொடுப்போம்? கீழே கொடுப்போம். ஸோ நடுவில் எஃபோர்ட் கொடுப்போம். ஸோ ஃப்ரிக்ரம் எங்கே நடக்கும்? எங்கே ரொட்டேட் ஆகும்? பின்னாடி. அப்போது ஃப்ரிக்ரம்க்கும் லோடுக்கும் நடுவில் எஃபோர்ட் வந்துச்சுன்னா அது வந்து தேர்ட் கிளாஸ் லிவர். ஸோ லுக் அட் த பிக்சர் அண்ட் டைப். ஸோ பிக்சரை பார்த்து எந்த டைப் லிவர்னு சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா லோடு வந்து நடுவில் இருக்குது, அதை லோடு வந்து நடுவுலையும் ஃப்ரிக்ரமும் எஃபோர்ட்டும் பின்னாடி இருக்குது. அப்போ இது என்னது? செகண்ட் கிளாஸ் லிவர். ஸோ அதே மாதிரி இது பாருங்கள், லோடு வந்து முதல்லையும் ஃப்ரிக்ரம் வந்து நடுவுலையும் எஃபோர்ட் வந்து பின்னாடியும் இருக்குது. அப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சீசா என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். ஸோ எஃபோர்ட் ஒரு பக்கம், லோடு ஒரு பக்கம். ஸோ ஃப்ரிக்ரம் எங்கே இருக்குது? நடுவில் இருக்குது. அப்போது இது என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர். ஸோ அதே மாதிரி டாங்ஸ் முன்ன படித்த மாதிரியே முன்னாடி லோடு, நடுவில் வந்து எஃபோர்ட்டு, பின்னாடி ஃப்ரிக்ரம் இருந்துச்சுன்னா அது வந்து தேர்ட் கிளாஸ் லிவர். ஸோ அதே மாதிரி லோடு நடுவில், ஃப்ரிக்ரம் வந்து முன்னாடி, எஃபோர்ட் வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? செகண்ட் கிளாஸ் லிவர். Show the route for Kabilan and Chelian to reach their office. Which of their routes they took the best? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு ரூட்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கபிலனுக்கு பார்க்கலாம். ஸோ கபிலனுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டேம் வழியாக போய் நெக்ஸ்ட் அவன் விண்டு மில்லெல்லாம் தாண்டி நெக்ஸ்ட்டு சோலார் பேனலுக்கு போய் நெக்ஸ்ட் அவனுடைய ஆஃபீஸை ரீச் பண்ணிடுவான். ஸோ அதே இப்போ நம்ம வந்து செலியனுக்கு பார்த்தோன்னா இன்னொரு கலரில் நான் பண்ணுறேன். செலியன் வந்து அவனுடைய வண்டியை எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க் வழியாக போய் நெக்ஸ்ட்டு கோல் இருக்கு இல்லையா, ஸோ கோலெல்லாம் பார்த்துட்டு அகெயின் பெட்ரோல் பங்க் வழியாக வந்து நெக்ஸ்ட்டு கேஸ். ஸோ இந்த ரூட்டில் வந்து அவனுடைய ஆஃபீஸை ரீச் பண்ணிப்பான். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி. ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஷேட் இட். ஸோ கரெக்டான ஆன்சரை ஷேட் பண்ணணும். ஸோ லுக் அட் த பிக்சர் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? முத்து இஸ் பிளேயிங் வித் பால், குமார் இஸ் ஸ்லீப்பிங். ஸோ முத்து இஸ் ஒர்க்கிங் பட் குமார் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் டன் ஒர்க் இஸ் டன். ஸோ எந்த இதில் ஒர்க் வந்து நடந்திருக்கு? ஸோ ரீடிங் புக்குக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் இல்லை, வாட்சிங் டிவியும் எதுவும் இல்லை, சிட்டிங் உட்காந்துருந்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. ஸோ ஸ்விம்மிங்கில் தான் ஒர்க் நடந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் பி ஸ்விம்மிங் தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ எம் யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல் இன் வெஹிக்கல் சச் அஸ் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ் அண்ட் கார்ஸ். ஹூ ஆம் ஐ? ஸோ நான் வந்து காரு, ட்ரக்கு, பஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்? ஃபியூயலாக யூஸ் ஆகும். அப்போ யார்? டீசல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ரிசோர்ஸ் டேக்ஸ் த லாங்கஸ்ட் டைம் டு ஃபார்ம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் மறுபடியும் உருவாகிறதுக்குன்னா ஆப்ஷன் டி பெட்ரோலியம். நெக்ஸ்ட், வென் நிலா கம் பேக் ஃப்ரம் த ஸ்கூல் ஷி ஸ்விட்ச்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபேன் அண்ட் லைட்ஸ் வேர் ஆன் unnecessarily in the room. Her mother appreciated her. ஸோ நிலா என்ன பண்ணுறான்னா அவள் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்கே தேவையில்லாமல் இருந்த ஸ்விட்சஸ் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறா, தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்க அம்மா வந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால், she was aware of non-renewable resource. அவளுக்கு வந்து நல்லாவே ஒரு விஷயம் சேவ் பண்ணணும், மறுபடியும் இந்த எலக்ட்ரிசிட்டி தீர்ந்துச்சுன்னா அது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவள் பண்ணியிருக்கா. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு, நிரல்யா went to draw water from the well. Identify which simple machine will used to draw water from the well. ஸோ வாட்டர் வந்து வெள்ளிலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் போகிறோம். ஸோ எந்த சிம்பிள் மிஷின் வந்து அவளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ புள்ளை. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. விச் சிம்பிள் மெஷின் இஸ் யூஸ்டு டு டைட் க்ளோஸ் லிட் ஆஃப் த வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட லிட், அதோட மூடி வந்து எந்த சிம்பிள் மெஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீவ். ஸோ ஆப்ஷன் டி ஸ்க்ரீவ்.
நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். ஸோ கரெக்ட் பேரை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜ் பில்லர். ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு கரெக்டானது தான், ஏன்னா அது வந்து ரெண்டுமே ஒரு விஷயத்த கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீல் அண்ட் ஆக்ஸே சிசர். ஸோ வீல் அண்ட் ஆக்ஸே அண்ட் சிசர் பார்த்தீங்கன்னா ராங், ரெண்டுமே வேறு வேறு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ லிஃப்ட்டுக்கும் ஸ்க்ரூவுக்கும் சம்மந்தமே கிடையாது. புல்லே நைஃப். ஸோ புல்லே வந்து ஒரு விஷயத்த வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக, நைஃப் வந்து ஒரு விஷயத்த கட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குன்றதுனால இது ரெண்டும் போட்டிருக்கோம். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வெஜ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் த கிளாஸ் 2 லிவர். ஸோ கிளாஸ் 2 லிவருக்கு எது வந்து அப்ராப்ரியேட்டுன்னா லோட் லைஸ் பிட்வீன். ஸோ லோடு வந்து நடுவுலையும் ஃப்ரிக்ரமும் எஃபெக்டும் அதோட சைட்ஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுதான் வந்து செகண்ட் கிளாஸ் லிவர். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் இஸ் த செகண்ட் கிளாஸ் லிவர். ஸோ இதில் எது செகண்ட் கிளாஸ் லிவர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லோடு வந்து சென்டரில் இருக்கும். ஸோ லோடு வந்து சென்டர்லேயும், ஸோ எஃபோர்ட் வந்து லாஸ்ட்லேயும், ஃப்ரிக்ரமும் வந்து எப்படி இருக்கும்? லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரிக்ரமுக்கும் எஃபோர்ட்டுக்கும் நடுவில் லோடு இருந்துச்சுன்னா அதான் வந்து செகண்ட். ஸோ அப்போ இதுதான். ஸோ அப்போ சி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட யூனிட் 3ஓட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம சேனலில் யூனிட் 4ஓடைய ஒர்க் புக் ஆன்சர்ஸையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.